தமிழ்நாட்டின் வரலாற்றில் அமைதியாக ஆனால் உறுதியாக சமூக வளர்ச்சிக்கு பங்களித்து வரும் ஒரு சமூகம் உண்டு. அவர்கள்தான் சௌராஷ்டிரா மக்கள். மதுரை முதல் கோயம்புத்தூர் வரை வணிகம், கல்வி, கலாச்சாரம், சேவை எல்லா துறைகளிலும் தங்களின் அடையாளத்தை பதித்தவர்கள் சௌராஷ்டிரர்கள். பள்ளிகள், கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றிய சௌராஷ்டிரா கல்வி நிறுவனங்கள் இன்று தமிழ்நாட்டின் அறிவு வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக இருக்கின்றன. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரிக்கு வருகை தந்தது இந்த சமூகத்தின் தேசிய முக்கியத்துவத்தை உலகுக்கு காட்டியது. அரசியல் பேசாமல் ஆனால் மக்களுக்காக செயல்பட்டு ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, மருத்துவ சேவைகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், பெண்கள் முன்னேற்றம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் சௌராஷ்டிரா மக்கள் சமூக பொறுப்புடன் செயல்பட்டு வந்துள்ளனர். காலம் மாறுகிறது. இப்போது சௌராஷ்டிரா மக்கள் தமிழ்நாடு சௌராஷ்டிரா அரசியல் செயல்குழு அரசியல் பங்களிப்புக்கு தயாராகியுள்ளனர். வாக்குரிமையின் முக்கியத்துவம், சமூக உரிமைகள், அரசியல் பிரதிநிதித்துவம் இவையெல்லாம் இன்று சௌராஷ்டிரா சமூகத்தின் முக்கிய இலக்குகளாக மாறியுள்ளது. இது தொடக்கம் மட்டுமில்லை. மக்களின் ஆதரவு, சமூக ஒற்றுமை, இளைஞர்களின் அரசியல் விழிப்புணர்வு இவையெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய தாக்கத்தை சௌராஷ்டிரா மக்கள் உருவாக்கியுள்ளனர். சௌராஷ்டிரா மக்கள் என்பது ஒரு சமூகம் அல்ல, அது ஒரு வரலாறு, அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு சக்தி. தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் இனிமேலும் பெரிய பங்காற்ற தயாராக இருக்கும் சௌராஷ்டிரா இயக்கம் மக்களின் குரலாக, மக்களின் சக்தியாக. சௌராஷ்டிரா மக்கள் இனி பின்னணியில் இல்லை, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தில் முன்னணியில்.